கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் தொடர்புடைய ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த முறைகேடு வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்கும் வகையில் அதனை இரண்டாக பிரிக்க சிபிஐ திட்டமிட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, மாறன் சகோதரர்கள் தொடர்புடைய ஏர்செல் மேக்சிஸ் வழக்கை இரண்டாக பிரிக்க சிபிஐ முடிவு செய்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? வெளிநாட்டில் வாழும் அனந்தகிருஷ்ணன், ரால்ஃப் மார்ஷல் ஆகியோரை இதுவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியவில்லை. பலமுறை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை முயற்சி செய்தும், இந்திய தூதரகம் மூலமாக பல்வேறு முயற்சிகளை செய்தும் அவர்களுக்கு இன்னும் சம்மன் போய் சேரவே இல்லை. அதாவது சிபிஐயும் அமலாக்கத்துறையும் சம்மனை அவர்களுக்கு அளிப்பதற்கான முயற்சிகளை செய்கின்றன. ஆனால் அவர்கள் சம்மனை வாங்காமல் தடுத்து இதுவரை நிறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இத்தகைய சூழ்நிலையிலே வெளிநாட்டில் இருப்பவர்கள் காரணமாக இந்த வழக்கு மேலும் தாமதப்படக்கூடாது, வழக்கு விசாரணையிலே தாமதத்தை தடுக்க வேண்டும் என்கிற காரணத்தால் நீதிபதி ஓபி சாயினிடம் இது பற்றி ஏற்கனவே சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கிலே தாமதத்தை தடுப்பதற்காக, விசாரணையை வேகப்படுத்துவதற்காக தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் ஆகியோர் மீது விசாரணையை தாமதப்படுத்த தேவையில்லை. வெளிநாட்டில் வாழ்பவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றால் அவர்கள் பற்றிய விசாரணையை தனியாக நடத்தலாம். ஆகவே ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டு இந்தியாவில் இருப்பவர்கள், நீதிமன்றத்திலே ஆஜராகியிருப்பவர்கள், அவர்கள் மீதான வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் என்ற எண்ணத்திலே சிபிஐ இருக்கிறது. இதற்காக நீதிபதி ஓபி சாயினியிடம் அனுமதி பெற வேண்டும். அப்படி அனுமதி பெற்று வழக்கின் விசாரணையை வேகமாக நடத்தலாம் என சிபிஐ திட்டமிட்டிருக்கிறது. இன்று அது பற்றி நீதிபதி ஓபி சாயினியிடம் சிபிஐ வழக்கறிஞர் மற்றும் அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே இது பற்றி தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக நீதிபதியிடம் அனுமதி பெற வேண்டும். அப்படி அனுமதி பெற்ற பிறகுதான் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இந்த வழக்கின் விசாரணையை வேகப்படுத்த முடியும். நீதிமன்றத்திலே இந்த வழக்கின் விசாரணை, சாட்சியங்கள் பதிவு போன்ற விஷயங்களும் வேகம் பிடிக்கும் என எதிர்பார்க்கலாம். கணபதி, ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் மாறன் சகோதரர்கள் முன்ஜாமீன் கேட்டுள்ள மனு மீதான விசாரணை எந்த நிலையில் இருக்கிறது? மேலும் இன்றைய விசாரணையில் இது குறித்து உத்தரவு ஏதும் பிறப்பிக்கப்படுமா? ஏர்செல் மேக்சிஸ் வழக்கின் விசாரணை இன்று நடக்கும்போது தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், காவிரி கலாநிதி மாறன் மற்றும் சவுத் ஏஷியா எஃப்எம் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டராக இருக்கும் சண்முகம் ஆகியோர் நீதிமன்றத்தின் முன் ஆஜராவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் அமலாக்கத்துறை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கும் குற்றப்பத்திரிகையிலே இவர்களுடைய பெயர்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வழக்கின் விசாரணை நடக்கும்போது இவர்கள் ஆஜராக வேண்டும். இன்றும் ஆஜராவார்கள் என்று அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். ஆகவே சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை ஏற்கனவே சொல்லியிருப்பது என்னவென்றால், நாங்கள் இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளின் முன்ஜாமீன் மனுவை எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ இரண்டுமே இந்த வழக்கிலே இவர்களுக்கு முன்ஜாமீன் அளிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றன. அந்த நிலைப்பாட்டை வலியுறுத்த இருக்கின்றன. நீதிபதி ஓபி சாயினி ஏற்கனவே ஓரிரு முறை இந்த வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட போது இது போன்ற ஒத்திவைப்புகள் நடக்கக்கூடாது, விசாரணை வேகமாக நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே விரைவிலேயே இந்த முன்ஜாமீன் மனுக்கள் பற்றிய முடிவும் எடுக்கப்படும் என தெரிகிறது. இதுவரை முன்ஜாமீன் மனுக்கள் நிலுவையில் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை உடனடியாக இவர்களை கைது செய்ய போகிறோம் என்று எந்த விதமான தகவலையும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை. அப்படி ஒரு அவசரம் அவர்களுக்கு ஏற்பட்டால் அப்போது இந்த முன்ஜாமீன் மனுக்கள் மீதான முடிவை விரைவிலே எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.